திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. தங்கத்தை போல வெள்ளியும் சிறந்த முதலீட்டு பொருளாக மாறியுள்ளது. இது குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தங்கத்தின் விலையேற்ற வேகம் அண்மை காலமாக பிரமிக்க வைக்கும் வகையில் உள்ள நிலையில் வெள்ளி அதை சத்தமின்றி முந்தியுள்ளது. இரண்டாயிரத்தி 25ஆம் ஆண்டில் தங்கத்தில் செய்யப்பட்ட முதலீடு 49 விழுக்காடு லாபத்தை தந்த நிலையில் வெள்ளி 56 விழுக்காடு லாபம் தந்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி 7080 ரூபாயாக மட்டுமே இருந்த 1 கிராம் தங்கம் விலை தற்போது 10,700 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. அதாவது ஒரே ஆண்டில் தங்கம் விலை கிராமுக்கு 3560 ரூபாய் விலை உயர்ந்திருக்கிறது. வெள்ளி விலை கடந்த ஆண்டு செப்டம்பர் 29ஆம் தேதி கிராமுக்கு 101 ரூபாயாக மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அது 160 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. மின்னணு பொருட்கள் தேவை உலகளவில் பெருகி வரும் நிலையில் அதன் முக்கிய மூலப்பொருளாக இருக்கும் வெள்ளிக்கு தேவை அதிகரித்து வருவதாக சந்தை நிபுணர்கள் விளக்குகின்றனர். சீனா பிரம்மாண்டமான அளவில் சோலார் செல்களை உற்பத்தி செய்து தள்ளுவதும் வெள்ளிக்கான தேவையை அதிகரித்து உள்ளது. மேலும் AI தொழில்நுட்பத்தின் எழுச்சியால் தகவல் சேமிப்புக்கான டேட்டா சென்டர்களும் உலகெங்கும் அதிகரித்து வருகின்றன. அதில் பயன்படுத்தப்படும் மின்னணு சாதனங்களிலும் வெள்ளி அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டிரம்பின் நகர்வுகள் உலக பொருளாதாரத்தில் குழப்பம் ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தங்கம் வெள்ளியில் செய்யப்படும் முதலீடு முன்பை விட அதிகரித்திருக்கிறது. அதே நேரம் வெள்ளியின் தேவைக்கேற்ப உற்பத்தி இல்லாத நிலை உள்ளது. தொடர்ச்சியாக 5வது ஆண்டாக வெள்ளியின் உற்பத்தி குறைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு நிலவரப்படி உலகின் வெள்ளி தேவை 1164 மில்லியன் அவுன்ஸாக இருந்த நிலையில் 1015 மில்லியன் அவுன்ஸ் மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதாவது 148.9 மில்லியன் அவுன்ஸ் பற்றாக்குறை இருந்தது. இதுபோன்ற சூழலில் தங்கத்தை போன்று வெள்ளியும் லாபகரமான முதலீடு என்ற பெயரை பெற்றிருக்கிறது. பங்குச் சந்தைகள், வங்கி டெபாசிட்டுகள், தங்கம் வரிசையில் வெள்ளியையும் ஒரு முதலீட்டு அம்சமாக பார்க்க வேண்டும் என்பதே நிபுணர்களின் ஆலோசனையாக இருக்கிறது. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.